கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிராஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் இந்த காலவெளியில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்ற தலைப்பில் உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. வல்லமை உள்ள தேவன் என்பதை நான் உங்களுக்கு வேதத்தின் வழியாக நான் ஒரு சம்பவத்தின் மூலமாக உங்களோடு பேச கர்த்தர் கிருபை செய்வராக. ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்ற ஒரு மனிதர், அவர் தன்னுடைய குமாரத்தை மரண அவஸ்தைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவானவர்கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய மகன் ரொம்ப மரண அவஸ்தைப்படுகிறான், நீங்கள் உங்கள் கைகளை அவன் மேலே வைங்க, அவள் சுகமாயிருவா அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு சொல்கிறாரு. இப்போ அந்த சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிறாங்க. மரண அவஸ்தையாக இருக்கிற அந்த யவீரனுடைய குமாரத்தியை பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது இயேசு வந்திருக்காங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு நிறைய ஜனங்கள் அப்படி அவரோடு சேர்ந்து போயிட்டே இருக்காங்க. கூட்டமான ஒரு ஜனக்கூட்டம் மத்தியில் அவர் போயிட்டுருக்காங்க. அந்த சூழ்நிலையில் 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அவங்க அநேக வைத்தியர்களால் அவங்க நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. அந்த சுகவீனத்தின் மத்தியில் ரொம்ப வருத்தத்தோடு இயேசு வராரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அவங்க அற்புதமாக சுகம் கொடுப்பாங்க, அற்புத சுகத்தை கொடுக்குற ஒரு இயேசு கிறிஸ்து தேவன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேள்விப்படுறாங்க. அந்த கூட்டமாக அவங்களும் போகிறாங்க. எப்படியாவது நம்ம அவரை பார்க்க முடியாட்டாலும் பரவாயில்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக நம்ம தொட்டுறணும், தொட்டால் நமக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோடு அந்த அம்மா போகிறாங்க. கஷ்டப்பட்டு கூட்டத்தில் உள்ளே நுழைஞ்சு போய் அவங்க வஸ்திரத்தை, இயேசுவானவருடைய வஸ்திரத்தை தொட்டுட்டாங்க. தொட்ட உடனே அவங்களுக்கு சுகமும் கிடச்சிட்டு, சுகம் கிடச்சதை அவங்க உணர்றாங்க, சுகமாயிட்டு அப்படி நம்பிக்கை அவங்களுக்கு. அடுத்த நேரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்குறாங்க. கூட்டம் போயிட்டே இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டது, இயேசு கிறிஸ்துவிட்டிருந்து வல்லமை புறப்பட்டது அவருக்கு தெரிஞ்சிட்டு நின்றுட்டாங்க. இப்போ என்னை யார் தொட்டது, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன், யார் என்னை தொட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே இவ்வளோ ஜன நெருக்கமாக உங்கள்கிட்ட வந்துட்டுருக்காங்களே, ஜன நெருக்கமாக இருக்கே, இந்த நெருக்கமான இடத்துல யார் உண்மை தொட முடியும், இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என்னிடந்து வல்லமை புறப்பட்டது, இந்த கூட்டத்தில் யாரும் என்னையே தொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. இந்த அம்மாவுக்கு பயமாயிட்டு, ஏன்னா இவங்க தான் தொட்டது, சுகம் அடைஞ்சது எல்லாமே இவங்க தான். அதனால் வந்துட்டாங்க. அவங்க ஆண்டோட பாதத்தில் விழுறாங்க, ஆண்டவரே நான் தான் உங்கள் வஸ்திரத்தை தொட்டேன், எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சு, இவ்வளோ சுகவீனமாக இருந்தேன், இவ்வளோ பலவீனமாக இருந்தேன், எனக்கு சுகம் கிடச்சிட்டு, உங்கள் வஸ்திரத்தை தொட்டோன்னு சுகம் கிடச்சிட்டு. இப்போ ஆண்டவர் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, நீ போய் சமாதானத்தோட உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் இந்த ஒரு பாடுகளின் வழியாக, ஒரு பலவீனத்தின் வழியாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரொம்ப வேதனையோடு இருக்கீங்களோ, எனக்கு சுகமாகலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இருக்கீங்களோ, கண்ணீரோடு இருக்கீங்களோ, எந்த ஒரு சரீர பலவீனமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். எப்போ நம்ம அவருடைய வஸ்திரத்தை போய் தொடணும், வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் போய் தொட்டுறணும். நம்முடைய சிந்தை அவரையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும், நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்துட்டே இருக்கணும். அவரை நோக்கி பார்த்தோன்னா நம்முடைய முகம் பிரகாசம் அடையும், வெக்கப்பட்டு போக விட மாட்டார் கர்த்தர். இயேசு கிறிஸ்துவு கூட சீஷர்கள் இருந்தாங்க. அவங்க சீஷர்களுக்கும் அவருடைய வல்லமையை
கொடுத்துருந்தார். இந்த வல்லமை இயேசு கிறிஸ்து கொடுத்த வல்லமை வந்து நமக்கு எப்படி வரும், நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அபிஷேகத்தின் மூலமாக அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கும்போது, நமக்குள்ளே இருக்கும்போது, அவர் நம்மளை அபிஷேகித்து இருக்கும்போது இந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து வல்லமை பெற்றவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை பெற்ற ஒரு சீஷனாக அவங்க இருந்தாங்க. அவங்க போகிற இடம்லாம் ஜெபிக்கிறவங்க மேலெல்லாம், அவங்க கைங்க வைக்க மேலெல்லாம் அவங்களுக்கு சுகம் கிடச்சிச்சு. அற்புத அடையாளங்கள் நடந்தது. அதே போல் பேதுரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சீஷனாக இருந்தார். இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தாங்க. ஆனால் அந்த பேதுரு போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போது, பிறவி சப்பானியாக இருந்த ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு பிறவி சப்பானி அவர் கேட்குறாரு, தர்மம் கேட்குறாரு. அவர் ஏதாவது கொடுங்கன்னு உதவி கேட்குறாரு. ஆனால் அவர் நடக்க முடியாமல் இருக்கார். பிறந்ததுலேருந்தே நடக்க முடியாமல் இருக்கார். ஆனால் பேதுரு என்ன சொன்னார், என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் கிடையாது, இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழும்பி நட. ஒரு அற்புதமான சுகத்தை வந்து அவருக்கு கொடுத்தாரு. எதனால்? இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை அவருக்குள்ளே இருந்ததுனால அந்த வல்லமை வெளிப்பட பண்ணினார். அந்த வல்லமை வந்து கிரியை செய்தது. அதே போல் தான் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமையை பெற்றவங்களாக நம்ம இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றவங்களாக இருக்கும்போது, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு பலனையும் வல்லமையும் தந்திருக்கார். பிசாசு அவன் தோற்று போனவன். சத்துரு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. எப்போன்னா கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கும்போது, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கும்போது சத்துரு நம்மளை மேற்கொள்ள முடியாது. வியாதி நம்மளை மேற்கொள்ள முடியாது. கடன் பாரம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது. அந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். இந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா வல்லமை உள்ள வார்த்தை. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சொன்னார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமோடு சொன்னார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கர்த்தருடைய சமூகத்துக்கு பயப்படணும். கர்த்தருடைய சமூகத்தில் நடுங்கணும். அவருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்மளை ஆட்கொள்ளும்படியாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் ஒரு நிறைந்த தேவனுடைய மனிதராக இருந்தார். எவ்வளோ பாடுகள் வேதனைகள் இந்த உலகத்தில் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் கர்த்தராகிய தேவன் நம்மளோட இருக்கணும்னா நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். அவருடைய வல்லமையை நம்ம தரித்து கொள்ளணும். எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். ராபா ஷாபாலா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, கிராஸ் டிவி மூலமாக வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கிரியை நடப்பக்கூடிய வல்லமை
சத்துருவின் பிடியிலிருந்து விடுவிக்கிற வல்லமை, வியாதியிலிருந்து சுகமளிக்கிற வல்லமை என்பதை விசுவாசித்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்திலிருந்து சுகத்தையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று பார்க்கிறோம். இப்படி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் உம்மை நோக்கி பார்க்க ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மை துதிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நரம்பு தளர்ச்சியினால் பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிள்ளைகளை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறதான பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நீங்கள் பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையில கரம் ஆண்டவரே பிள்ளைகளை தொடுவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரீமா ஷாபாலாவா. நன்றி கர்த்தாவே, உம்மை துதிக்கிறையா. நீங்களே விடுதலையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். சுகத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஆண்டவரே தேர்வு எழுதின பிள்ளைகள் ஆண்டவரே, தேர்வு முடிவுகள் வந்து அடுத்த மேற்படிப்புக்காக ஆண்டவரே அடுத்த வகுப்புக்கு செல்ல காத்து கொண்டு இருக்காங்க ஆண்டவரே. அவங்க வேண்டிய ஆண்டவரே விரும்பிய பாடங்களை தேர்வு செய்வதற்கு தேவையான கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எதிர்கால காரியங்களெல்லாம் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நீங்களே வழிகாட்டியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. வியாதியிலும் வேதனையிலும் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. மரண போராட்டத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. உண்மை யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவரே நீங்கள் விடுதலையும் சுகத்தையும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் அப்பத்தையும் தண்ணீரை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இலைகளிலே சமாதானத்தை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வல்லமுள்ள கரம் உங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரங்களையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுங்கப்பா. ஜீவனும் பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்தங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.